Please subscribe Sadhguru Sai Creations. இந்த காலகட்டங்களில் வருங்காலகட்டத்தில் நிறைய ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ரத்தம் திடீர்னு உறையுது. திடீர்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து ரீசெட் ஆகிடும். ஒரு நேரத்தில் ஒரு பம்ப் ஆகி இமீடியட்டாக போகும்பொழுது தேவையில்லாத கொழுப்புகளும் போய் சேர்த்து போய் ப்ரெஷர் அடிக்கிற மாதிரி என்னாகுது, ஒரு எல்லா முக்கியமான பாக்களையும் அடைச்சிருது. அது அங்கங்கே இருக்கக்கூடிய நிணநீர் சுரப்பிகளை அது சுரக்க விடாமல் பண்ணிவிடுது. பிளட்டு திடீர்னு திக்காகக்கூடாது. இதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துலலாம், இப்போ வரைக்கும் ஹார்ட் பேஷண்ட் எல்லாமே பிளட் தின்னர் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்னென்னமோ இன்றைக்கி வந்து நிறையா பார்த்திங்கனாக்கா தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் நம்ம உடம்புல ஏற்றிக்கிறோம், சாப்பிட்றோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துருது. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய பதிவு, நிறைய ஷேர் பண்ண வேண்டிய பதிவு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டங்களில் வருங்காலகட்டத்தில் நிறைய ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ரத்தம் திடீர்னு உறையுது. திடீர்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து ரீசெட் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு இமீடியட்டாக அவங்களுக்கு தேவையான முதல் உதவி கொடுக்கறதுக்கு முன்னாடி போய் சேர்ந்துடுறாங்க. காரணம், இமீடியட்டாக நடக்கக்கூடிய ரத்தம் உறைதல். ஸோ இதுக்கு வந்து என்ன ஆகுது, நம்மளுடைய பேட் கொலஸ்ட்ராலும் மிகப்பெரிய காரணமாக இருக்குது. ஏன்னா ஒரு நேரத்தில் ஒரு பம்ப் ஆகி இமீடியட்டாக போகும்பொழுது தேவையில்லாத கொழுப்புகளும் போய் சேர்த்து போய் ப்ரெஷர் அடிக்கிற மாதிரி என்னாகுது, ஒரு எல்லா முக்கியமான பாக்களையும் அடைச்சிருது. அது அங்கங்கே இருக்கக்கூடிய நிணநீர் சுரப்பிகளை அது சுரக்க விடாமல் பண்ணிவிடுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், தேவையில்லாத கொழுப்புகளை நீக்க வேண்டும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த ப்ரெஷர் பிபியை பேலன்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்குது. அதேமாதிரி ரத்தத்தை டக்குன்னு கட்டிப்படுத்துதல், அதாவது உறைதல். பிளட்டு திடீர்னு திக்காகக்கூடாது. இதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துலலாம், இப்போ வரைக்கும் ஹார்ட் பேஷண்ட் எல்லாமே பிளட் தின்னர் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பிளட்டை வந்து பார்த்திங்கன்னா தின் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும், அதாவது மெலிதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கணக்கு மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ வருங்காலங்கட்டங்களில் நிறையா பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுலேருந்து ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய ஃபுட்டு, அதேமாதிரி ஜங்க் ஃபுட்டு, அதேமாதிரி நேரமற்ற உணவு, அதேமாரி தேவையில்லாத ஆயில், எல்லாமே நல்ல ஆயில் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி வெளியில் போய் என்ன சாப்பிட்றோம், எப்போயாவது சாப்பிட்றது தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே சேர்ந்தே பார்த்திங்கன்னா நம்மளோட கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்தி விடுது. திடீர்னு ரத்த ஊறுதலை ஏற்படுத்துது. என்னென்னமோ இன்றைக்கி வந்து நிறையா பார்த்திங்கனாக்கா தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் நம்ம உடம்புல ஏற்றிக்கிறோம், சாப்பிட்றோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துருது. ஸோ திடீர்னு ஏற்படக்கூடிய மாரடைப்பு, திடீர்னு ஏறக்கூடிய ரத்த உறைதல், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ஆட்டோ பைபாஸே பண்ண முடியாது, அதாவது சிபிஆரே பண்ண முடியாத சூழ்நிலை வருதுன்னா, டோட்டலாகவே பாடியில் ரத்தம் திடீர்னு உறைஞ்சால் என்னாகும், ஹார்ட்டில் திடீர்னு உறைஞ்சால் என்னாகும், அது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும். அதனால தான் ஜென்ரல் ஒரு மெடிசன் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளுடைய அற்புதமான காலையில் இருக்கக்கூடிய தேநீர், செம்பருத்தி பூ கஷாயம், அவ்வளோதான். இந்த பூ கிடைச்சாலும் சரி, இல்லை வந்து காஞ்சதே நாட்டு மருந்துகளில் கிடைக்கிது. செம்பருத்தி பூவும் வெண்தாமரை பொடியும் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ரெண்டு இது நான் அடிக்கடி சொல்கிற விஷயமே அதுதான். நார்மலாகவே ஹார்ட் பேஷண்ட் இருக்குது, எனக்கு பிளாக் இருக்குது, ஹார்ட்டில் வென்ட்ரிக்கல் சரி கிடையாது, வீக்காக இருக்கேன், ஹார்ட் எனக்கு வீங்கி இருக்குது, ஹார்ட் பல்ஜி இருக்குது, அது மாதிரி சொல்கிறாங்க, ஹார்ட் பால்புலேஷன் இருக்குது, படபடப்பு இருக்குது, பயம் இருக்குது, எல்லாத்துக்குமே சூப்பர் மெடிசன் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, பிபி ஹையாக இருந்துச்சுனாலும் இது சூப்பராக்கிடும். ஆக பேட் கொலஸ்ட்ராலை அழகாக உடம்பு விட்டு குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, பிளட்டை எப்பொழுதுமே தின்னாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா செம்பருத்தி பூ கஷாயம். அதோடு நம்ம வெண்தாமரை, செம்பருத்தி பூ கஷாயம் வந்து பார்த்திங்கன்னா பவுடர், செம்பருத்தி பூ பவுடர் நாட்டு மருந்துகளே கிடைக்கிது, அது 100 கிராம். வெண்தாமரை பொடி 100 கிராம், ரெண்டையுமே எடுத்துக்கிறோம். ஸோ செம்பருத்தி பூ பவுடர் 100 கிராம், வெண்தாமரை பொடி வந்து 100 கிராம், ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் காலையில் ஒரு கொதிக்க வச்சு குடிக்கிறோம், அதேமாதிரி ஈவினிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அற்புதமானது. எனக்கு சுகர் இல்லை அப்படின்னாக்கா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், இருக்குதுன்னா அப்படியே விட்டுட்டு நார்மலாகவே குடிக்கலாம். ஸோ இதுதான் மிக மிக அற்புதமான ஒரு மருந்து. ரெண்டையுமே நம்ம 40 நாள் எடுத்து பாருங்கள், உங்களோட பேட் கொலஸ்ட்ரால் இருக்காது, ஹார்ட் சூப்பராக இருக்கும், உங்களுடைய மூச்சு திணறல் இருக்காது, இந்த பெயின் அப்பப்போ குத்துறது இருக்காது, கேஸ்ட்ரிக் இருக்காது, ஆக ரத்தம் ப்யூரிஃபிகேஷன் இருக்கும். இவ்வளோ வேலையை செய்து தான் வெண்தாமரை. இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி உங்களுக்கு சூப்பரான பிளட் ஃப்ளோ கொடுக்குறது தெரியுங்களா, செம்பருத்தி. எவ்வளோ விஷயம் பாருங்களேன், எவ்வளோ நல்ல விஷயங்களை நம்ம முன்னோர்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எத்தனையோ பூ இருக்குது, எத்தனையோ விஷயம் இருக்குது. அது ரெண்டுமே சேர்த்தா உன்னுடைய பாடி சூப்பராக இருக்கும், பிளட்டு நல்லாயிருக்கும், தசைநார் நல்லாயிருக்கும், நரம்பு மண்டலம் நல்லாயிருக்கும், ஃபேஸ் நல்லாயிருக்கும், முடி நல்லா வளரும். எவ்வளோ சொல்லியிருக்காங்க. ரெண்டும் சேர்ந்தால் அவ்வளோ இது நடக்கும். சரி, இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது சார், என்ன பண்ணலாம்? அர்ஜுனாரிஷ்டம் எல்லா சித்தா ஸ்டோர்லேயும் கிடைக்கும். அர்ஜுனாரிஷ்டம் யாரெல்லாம் ரத்தம் திடீர்னு உறைஞ்சிடும்னு நினைக்கிறாங்களோ, பயப்படுறாங்களோ, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, பயம் இருக்குதுன்னா அர்ஜுனாரிஷ்டம் ஒன்றும் இல்லை. ஒரு டம்ளர் தண்ணியில் அந்த பாட்டிலோட மூடியோடைய நார்மலாகவே கிடைக்கிது. ஒரு மூடி மட்டும் மிக்ஸ் பண்ணி நைட் கொடுங்க, நிம்மதியாக காலையில் எழுந்திரிக்கலாம்.
டென்ஷன் இருக்காது, பிபி இருக்காது, நல்ல தூக்கம் இருக்கும். அர்ஜினாரிஸ்டம் அப்படின்னு கூகுளில் செக் பண்ணுங்கள். அதோட நன்மைகள் எல்லாம் உங்களுக்கே தெரியும் நான் சொல்கிறத விட. இது காலையில், நைட்டு அர்ஜினாரிஸ்டம். அப்போ இந்த செம்பருத்தி பூவும் வெண்தாமரை கசாயம் காலையில், நைட்டு அர்ஜினாரிஸ்டம். இப்படி எடுத்துகிட்டே வாங்க, நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஐயோ நமக்கு ஏதாவது ரத்தம் உறைஞ்சிருமோ, திடீர்னு அட்டாக் வந்துடுமோ, திடீர்னு லாக் ஆகிருமோ, தேவையில்லை. இது எத்தனை நாள் எடுத்துக்கலாம்? இதெல்லாம் வந்து ஃபுட்டு மாதிரி, நோ எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு தண்ணி, ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், பக்கத்தில் தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான். நைட் சாப்பிட்றோம், ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு மூடி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அர்ஜினாரிஸ்டம் எப்பேற்பட்ட அடைப்பையும் சரி பண்ணும், வால்வு சரி பண்ணும். அதேமாரி உங்கள்கிட்ட கூட தேவையில்லாத எங்கெங்கெல்லாம் படிஞ்சிருக்கோ அத்தனையெல்லாம் சரி பண்ணும். ஸோ ஒரு தைரியம். நைட்டு சில பேருக்கு பயப்படுவாங்க, நைட்டு நம்ம காலையில் எழுந்திரிக்க மாட்டோமோ, அந்த சாவு பயம் எல்லாமே அழகாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயந்தான் அர்ஜினாரிஸ்டம். இதை விட வேறு எதுவும் முக்கியமாக கிடையாது. காலையில் இந்த கஷாயம் எடுத்து பாருங்கள். 15 டேஸ்லாம் உங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். எந்த விதமான மூச்சு திணறல், ஒரு 10 அடி நடந்தாலே எனக்கு வந்து மூச்சு திணறுது, எனக்கு ஏதோ பிளாக் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லா மெடிசனும் எடுத்துக்கோங்க, அவங்க கொடுக்குற மெடிசனும் எடுத்துக்கோங்க. இதோட சேர்த்து இதையும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த பயமுமே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ பிளட்டை என்றைக்குமே பலன்னு வச்சுக்கணும், ஸ்பீடாக வச்சுக்கணும், பர்ஃபெக்ஷனாக இருக்கணும். ஸோ என்றைக்குமே ஒரு பம்பிங் ஸ்டைல் இருக்கணும். இந்த பம்பிங் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எங்கேயோ இருக்குது ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் பம்பிங்க்கு, அதுதான் இந்த இடம். சூப்பராக இதை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இதை பம்ப் பண்ணாலே போதுமான விஷயந்தான். இந்த இடம் கெட்டவரிலேருந்து என்ன பண்ணுறீங்க, நேராக கீழே இறங்குறீங்க. இந்த மேடு பக்கத்து இருக்கு இல்லையா, இதை அமுக்கும் போது உங்களுக்கு ஒரு பெயின் இருக்கும். நைட்டு 10 to 15 டைம்ஸ், 1 2 3 4 5 6 இதை அமுக்கி பாருங்கள். ஏதோ உங்களுக்கு இந்த நறுக்கு குத்திகிட்டு இருக்கும் கேஸ்ட்ரிக், அது சரியாகும். ஹார்ட்டில் ஏதாவது ட்ராக்கில் இருக்குது, அது சரியாகும். ஆக இது டெய்லி பண்ணலாம். காலையில் ஏந்திரிச்ச பிறகு ஒரு 25 டைம்ஸ் இந்த இடம் பண்ணி பாருங்கள். இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ காலையில் செம்பருத்தி பூ கஷாயம், வெண் தாமரை கஷாயம், நைட்டு வந்து அர்ஜினாரிஸ்டம். இந்த அர்ஜினாரிஸ்டம்ங்கிறது தி பெஸ்ட்டு. இதை நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு கூகுளில் செக் பண்ணிவிட்டு நல்ல சித்த மருத்துவரை நீங்கள் ஒரு நல்ல ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு பயமாக இருந்தால் எல்லோரும் தி பெஸ்ட்டு மெடிசன்னு சொல்லுவாங்க. சித்தா ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய விஷயம். ஹார்ட் மட்டும் இல்லை, உடம்பையே சுத்தம் பண்ணக்கூடியது. பிளட்டை கிளாட் பண்ணவே பண்ணாது. எப்பொழுதுமே அழகாக தின்னா அழகாக நீரோட்டமாக பளிச்சுன்னு பலமாக ஆக்கக்கூடியது தான் அர்ஜினாரிஸ்டம். அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ நைட் எடுத்துக்கலாம். அதேமாரி பகலில் காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த கஷாயம் எடுத்துக்கலாம். கேப்பில் இந்த ப்ரெஷர். ஸோ ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, ஹார்ட் பேஷண்ட் இனிமேல் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். இது எதுவுமே சைட் எஃபெக்ட் கிடையாது. இதெல்லாம் வியாதி வந்தால் தான் சாப்பிடணுமா? இல்லை, வருமுன் காப்பதே சிறப்பு. இது எல்லாமே எடுத்துக்கலாம். இன்றைக்கி வருங்காலத்தில் எத்தனை விஷயங்களுக்கு என்னென்னமோ பண்ணியிருப்போம். எதுக்கும் பயப்பட வேணாம். ரத்தம் உறைதலை தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுவே போதுமான விஷயந்தான். இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வருங்காலத்துலேயும் சரி, இப்போயும் சரி, எல்லாத்திற்கும் அவசியமான ஒரு பதிவு. ரத்தம் சும்மா சுண்டி விட்டால் சீரணும், அங்கே கொலப்பாக கெட்டியாகி லாக் ஆகிடக்கூடாது. அதுக்கு தான் அர்ஜினாரிஸ்டம். அது எப்பொழுதுமே பம்ப் ஆகி ஹார்ட்டை பலன்னு சூப்பராக வச்சுக்கணும், யங்காக வச்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா காலையில் குடிக்கக்கூடிய கஷாயம். எப்பொழுதுமே பம்பிங் நல்லா இருக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரெஷர் பாயிண்ட், இந்த இடத்த அமுக்குனாலே போதுமான விஷயம். இந்த 3மே போதுமே. எப்படி எதுக்கு நம்ம பயப்படணும்? எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து 100% மெடிசன் எடுத்துக்கோங்க. என்ன மெடிசன் எடுத்தாலும் இதையும் சேர்த்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் உணவு மாதிரி இல்லை, உணவு தான். ஆக அமுதமென்ற ஒரு மருந்தை தந்தேனே அப்படின்னு நம்மளுடைய எல்லா சித்தர்களும் சொன்னாங்க. அதுதான் இந்த மெடிசன்லாம். பார்த்து பகுத்தாய்ந்து கை கண்டு இப்படி செஞ்சால், இத்தனை நாளில் செஞ்சால் இது நல்லா இருக்குன்னு எழுதி வைத்த மகா மருத்துவர்கள் சொன்ன அந்த கருத்து தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.